பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படனத்தில் தேவனுடைய வார்த்தையிலேருந்து நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் காலை தோறும் படிக்கிறேன்னா, மாலையில் படிக்கிறேன்னா, நீங்கள் இரவு நேரத்தில் ஒவ்வொன்றையும் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்குள்ளே தியானம் செய்ய வேண்டும். அந்த வார்த்தை எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, அந்த வார்த்தையில் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிந்து கொண்டு நடக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக. இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்க நாம் தேவனுடைய வார்த்தையில் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளில் தேவன் என்னை எப்படி நடத்த விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியங்களை தெளிவில்லாமல் இருப்பீர்கள். அப்போ வார்த்தை ஒன்று கிடைக்கும்னால் நம்முடைய வாழ்க்கை தெளிவாய் மாறும். வேத்துள்ள மனிதர்களுக்கு அப்படியே என்ன பண்ணுங்க, எந்த காரியத்தில் அவங்களுக்கு குழப்பம் அடைந்தாலும் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாடுவார்கள், கர்த்தருடைய சமூகத்தை நாடுவார்கள். கர்த்தரிடத்தில் போகும்போது அங்கே அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் தெளிவாக. தண்ணி இல்லாத போது ஆடு மாடுகள்லாம் இப்போ என்ன பண்ண சாக போதுன்னு உடனே இங்கே யார் தீர்க்கதரிசிருக்காங்கன்னு தேவனுடைய மனுஷன் இருக்காங்கன்னு சொன்னீங்க. அங்கே போன மாத்திரத்தில் அவள் அறிந்து கொண்டார்கள். அங்கே போனோடனே தண்ணீர் எப்படி கிடைக்கும் என்பதை அறியும் போது அவருடைய குழப்பம் தீர்ந்தது. அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனையை மாற்றினாங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பிரச்சனையாக காணப்படுதோ அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பிரித்து படிக்கும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக. 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் 5 வசனத்தை வாசிங்க. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஹல்லேலூயா. இங்கே வேதத்தை எனக்கு வாசிக்கும் போது பாருங்க, அழகாக சொல்ற, நீயோ மன தெளிவுள்ளவனாயிரு. அங்கே பவுலுடைய ஊழியங்களை பார்க்கும்போது பவுலுடைய ஊழியங்களை முடிக்கக்கூடிய நேரங்களில் தீமோத்தேயு அடுத்தது ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்கிறாரு, ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு. ஜனங்க பலவிதமான உபதேசத்தை தாண்டாங்க, கட்டுக்கதை கேட்பாங்க, தேவையில்லாத காரியங்களை அறிந்து கொள்ள பார்ப்பாங்க. அதுக்குள்ளே நீ போகக்கூடாது. நீ ஆரோக்கியமான உபதேசத்தை பேச வேண்டும். அவர்கள் செவிக்கேற்ற ஒரு சில போதரை தெரிந்து கொள்வார்கள். அவருடைய பேச்சு நல்லா இருக்கு, இவருடைய பேச்சு கடினமாக இருக்கு, இவருடைய பேச்சு வேணான்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. ஆனால் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு. இப்படி சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறவர் சொல்றார், மன தெளிவுள்ளவனாய் இரு. நான் தேகத்தை விட்டு என்ன பண்ண போகிறேன், போக போகிறேன். எனக்கு நாள் வந்துடுச்சு. என்னுடைய நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை நான் முடிக்க போகிறேன். என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்க போகிறேன். அப்போ நீயோ என்ன பண்ணுமா, மன தெளிவாக இருந்தால் தான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். மன தெளிவாக இருந்தால் தான் ஒரு காரியங்களை சரியாக செய்ய முடியும் என்று அவளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த தீமோத்தேயு மனத்தெளிவுள்ளவா இருக்கா. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் உங்களை மனத்தெளிவுள்ளவாய் மாற்றுங்க. மனதுக்குள்ள பலவிதமான குழப்பம் உண்டாகும். இந்த குழப்பத்தினால நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியாது. நேற்று இரவில் பார்க்கும்போது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இப்படி அழுது கொண்டு இருக்கிறா என் மருமக அப்படி என்று சொல்லும்போது நான் உடனே என்ன பண்ணுறீங்களா, அவங்க கையில் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அதை பேச ஆரம்பிக்கும்போது, அம்மா என்னம்மாச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ கேட்கும்போது இந்த வசனத்தை கொஞ்சம் படிக்கிறேன், நீ கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனத்தெளிவுள்ள காரியங்களை கற்றுக் கொடுத்தேன். நீ இன்னைக்கு குழப்பத்தில் இருக்க, இந்த குழப்பம் எங்கே திரும்ப முடிக்கும், உன்னை மரணத்துக்கு நேராக நடத்தும். உன் வாழ்க்கை வாழ பிடிக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வதை விட செத்து போனால் நலமாக இருக்கும் என்பதை மனக்குழப்பம். மனம் குழம்பிக்கொண்டே போகும்போது பாருங்கள், ரோட்டில் போனால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த மனக்குழப்பத்தினால அவர் நடந்து போகும்போது விழுந்துட்டாருங்க. மனக்குழப்பத்தினால அப்படி ஆயிடுச்சுங்க. பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தேவன் நமக்கு வார்த்தை கொடுத்தார். நீயோ மன தெளிவுள்ளவனாய் இரு, மனம் தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ மனதில் குழப்பம் வராதா? குழப்பம் வரங்க. அடுத்த செகண்ட் ஒரு குழப்பம் வரும். உன்னுடைய காரியங்களை யாருன்னா ஒருத்தவங்க குறைவாய் பேசி விட்டாங்கன்னா உன் இருதயமே அந்த நேரத்தில் வேதனைப்பட்டு ஒரு குழம்பின ஒரு நிலைமையில் இருப்பேன். நான் வாழ மாட்டேன் இந்த வீட்டுக்குள்ளே, நான் இங்கே இருக்க மாட்டேன். இந்த மனக்குழப்பம், நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, என்னுடைய சூழ்நிலை இப்படி மாறிச்சு. எத்தனை குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கவனிச்சிங்களா, இந்த மனதை தெளிவாய் மாற்றக்கூடிய தேவனுடைய வசனங்களுக்கு தேவ வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் நீங்கள் மன தெளிவுள்ளவாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் நடுவில் நீங்கள் ஸ்தோத்திரம் என கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியம். 1 Thessalonians 5:18 நீங்கள் வாசிக்கும் போது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னு சொன்னா, எல்லாவற்றிலும் ஒரு மனிதன் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அப்போ செய்யும் போது அது தேவனுடைய சித்தமா இருக்குது. அப்போ இந்த ஸ்தோத்திரம் பண்ணால் என்ன நடக்குன்னு சொன்னால், தேவனுடைய சித்தத்தை செய்கிற உன் வாழ்க்கையில் அவர் உனக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார். அவருடைய உதவி உனக்கு கிடைக்கும்.
இந்த குழப்பத்திலிருந்து தேவன் உனக்கு விடுதலை கொடுப்பார். இந்த குழப்பத்தை மாறும்படிக்கு கர்த்தர் செய்வார். இந்த குழப்பம் உள்ளவர்கள் நீங்கள் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறீங்க, குழப்பம் 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 இப்படி நிற்காத. இந்த குழப்பத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை இட வேண்டும். அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கவனிங்க, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது சவுலை குறித்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா, சவுல் பாருங்க மனம் குழப்பம் உள்ளவராய் மாறினார். இங்கே பாருங்க, சாமுவேல் வரவில்லை, பலி செலுத்தக்கூடிய நேரம் வந்துச்சு, எதிரி வந்து நிற்கான், ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், இப்போ மனம் குழம்பி போனவராய் மாறினார். இப்போ சாமுவேல் செலுத்த வேண்டிய பலி யார் திரும்ப செலுத்த போயிட்டாரு, சவுலு செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் தேவன் அவரை புறக்கணிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாறுகிறார். அப்போ தான் தேவன் அவரை வெறுக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறும். கவனிச்சிங்களா? இந்த மனக்குழப்பம், எந்த தேவன் உன்னை நேசித்தாரோ, எந்த தேவன் உன்னை அரவணித்தாரோ, எந்த தேவன் உன்னை ராஜாவாய் மாற்ற, அந்த தேவனை நீ புறக்கணிக்கக்கூடியவனாய் மாற்ற. இந்த தேவன் உன்னை வாழ வைக்கத்தான் தெரிந்து கொண்டார், உன்னை சாகடிக்க தெரிந்துக்கவில்லை. ஆனால் நீயோ இந்த குழப்பம் வந்தால் வாழ்வதை விட செத்து போனால் நலமாக இருக்கும், நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டும் என்று எண்ணுகிறாய். சாக விடுகிற தேவனா? எலியா நான் சாகணும், என் பிதாக்களை பார்க்கணும், நல்லவன்ல, என் ஆத்மா எடுத்துக்கணும், உடனே பாருங்க நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கினாரா? இல்லையே. அவருக்கு வேண்டியதை கொடுத்து அவருடைய பயணத்தை தொடர செய்தார். அவரை மற்றவரை அபிஷேகம் பண்ண வைத்தார். போ உன்னுடைய ஸ்தானத்தில் பண்ணு, எலிசாவை அபிஷேகம் பண்ணி சொல்லிட்டு அனுப்பின ஒரு தேவன் அல்லவா? உன் குழப்பத்தில் அவர் உன்னை விடுவிடுவா, உன் குழப்பத்திலிருந்து உன்னை விடுதலை பண்ணுகிறவர். அப்போ நாம் என்ன பண்ண, எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவராக இருக்கும். தாவீதை நீங்கள் பாருங்கள், இந்த பக்கம் இஸ்ரவேலர் ஒரு 3000 பேர் துரத்தி கொண்டாங்க, சவுலோடு கூட வந்தவர்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தீன் துரத்துறான், பெலிஸ்தீனை கொண்டு போட்டதுனால. ஆனால் 2 பக்கமும் கூட்டம் வருது. இவர் அந்த கொகைக்குள்ளே உட்காந்து சொல்கிறாரு, கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கவனிச்சிங்களா? ஸ்தோத்திரம் பண்ணாரா, துதிச்சாரா? மன தெளிவுள்ளவராக இருந்தார். அதனால்தான் அதை ஜெயித்தார், அதனால்தான் அதை மேற்கொண்டார். சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்கு நடுவில் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மனம் தெளிவாக இருந்தது. இன்னைக்கு உன்னுடைய மனம் தெளிவாக இருக்க வேண்டுமா? தெளிவில்லாமல் வாழறியா? இந்த பிள்ளையை நினச்சி இப்படி குழம்புறங்கன்றியா, இந்த பொண்ணை நினச்சி இப்படி குழம்புறன்னு சொல்றியா? கவனிச்சிக்க, இந்த கணவனால் இப்படி இருக்குன்னு சொல்ல, எத்தனை குழப்பம் வந்தால் உனக்குனாங்க, உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணு, அவரை பார்த்து நன்றி சொல்லு. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவது தகுதி என்று சொல்கிறார். நீ ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள். இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணதை விட்டுட்டியே, ஸ்தோத்திரம் பண்ணி விடுவதை விட்டுட்டியே. நீ ஸ்தோத்திரம் பண்ணு. பிரச்சனைக்கு நடுவில் ஸ்தோத்திரம் பண்ணு. பிரச்சனை பெருசாக பார்த்து நிற்காத, பிரச்சனை பெருசாக என்னாத, பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்கிறார். கவனிங்க, யோபுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து, அந்த பிரச்சனைக்கு நடுவில் யோபு பாருங்க ஒரு பெரிய குழப்பம் உள்ளவராக இருக்கலாம். கவனிங்க, ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு, மிருக ஜீவன் எல்லாம் போயிடுச்சுங்க அவர் விட்டு. இந்த குழப்பத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? அவர் அங்கே குழம்பி போய் தேவனை தூசித்திருக்கலாம். அவருடைய மனைவி சொல்கிறாங்க, தேவனை தூசிச்சு ஜீவனை விட்டு வேண்டி தன்னுன்றாங்க. அப்போ மனைவி எப்படி மாறினாங்க? குழம்பிட்டாங்க. ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுறார். அந்த வீட்டுக்குள்ளே, யோபுடைய வீட்டுக்குள்ளே தேவனுடைய ரகசியம் இருந்ததாம். அவருடைய 10 பிள்ளைகள் வெளியில் போகும்போது சொல்கிறாரு, என் பிள்ளைகள் ஒரு வேளை பரிசுத்தம் கெட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு பரிசுத்தம் பண்ணுவதுக்கு போகிறார். ஏன்னா வீட்டுக்குள்ளே ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும், எங்கள் வீட்டுக்குள்ளே தேவன் இருக்கிறார். அப்போ அவங்க வீட்டில் தேவன் இருக்கிறார்னா அவங்க மனைவி எவ்வளோ பரிசுத்தவாட்டியாக இருந்திருப்பாங்க. அப்படியாப்பட்ட பரிசுத்தவாட்டி சொல்கிறாங்க, தேவனை தூசி ஜீவனை விட்டு குழம்பிட்டாங்க. ஆனால் யோபு குழம்பவில்லை. குடும்பத்தை நடத்துகிற தலைவனே, குடும்பத்தை நடத்துகிற தலைவியே, இப்போ என் கணவனில் நான் தாங்க நடத்துகிறேன், நீ குழம்பாத, நீ குழம்புனா குடும்பமாக போச்சு. கணவனாக இருக்கிற சகோதரனே, நீ குழம்புன்னா உன் குடும்பத்தை நடத்த முடியாது. உன் குடும்பத்தை நிர்கதியாக விட்டு போன நிறைய பேர் எனக்கு தெரியும். அவரெல்லாம் பாருங்கள், ஒரு குழப்பத்தில் டக்குன்னு மறித்து போனவளாக குடும்பமே தெருவில் வந்து நிற்கிறவளுக்கு. உனக்கு என்ன குழப்பம் வந்தாலும் இப்பொழுது அந்த செய்தியை கேட்கும் போது உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் உன்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். யோபினுடைய வாழ்க்கையில் இத்தனை குழப்பங்கள் வரும்போது அவர் அழகாக சொல்கிறார் பாருங்க. கவனிங்க, நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. 1:21 சொல்கிறோம். யோபு 1:21, நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரத்தை இடுகிறார். முறுமுறுக்க சொன்னால் ஸ்தோத்திரம் பண்ணுறார். இந்த ஸ்தோத்திரம் அவரை மனக்குழப்பம் இல்லாமல் மாட்டுது. இந்த ஸ்தோத்திரத்தினால இழந்ததை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள ஒரு மனுஷனாக மாறினார். பார்த்தியா? உன் வாழ்க்கையில் மனக்குழப்பம் உண்டாகுதா? உன் வாழ்க்கையில் மனம் தெளிவில்லாத ஒரு காரியம் உண்டாகுதா? இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணி மன தெளிவுள்ளவனாய் மாறலாம்.
கவனிங்க, ஒரு இடத்துக்கு வெளியில் போகும்போது ஒரு சில காரணங்கள் இடிச்சுட்டாங்கன்னா உடனே பாருங்கள் அந்த பதட்டத்தில் எதனா ஒன்று பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு பெரியவங்க பாருங்கள், முன்னோர்கள் முன்னே இருந்தவங்கலாம் பாருங்கள், இருப்பார் வெயிட் பண்ணு உள்ளவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணியை கொடுத்து கொஞ்சம் நேரம் அமர செய்துட்டு இப்போ போன்னுவாங்க. ஏன் தெரியுமா? அதே வேகத்தோட போனால் இப்போ இட்சின்னு போகிற பற்றியா, இப்போ முழுமத்தின் போகிற பற்றியா, அது உன் வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே வரும். அது தொடரக்கூடாது என்பதை கூப்பிட்டு உட்கார வச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி கொடுத்து கொஞ்சம் நேரம் அமர்ந்துட்டு போ. அந்த அமர்ந்து தண்ணீரை குடிச்சிட்டு நீ போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பிரச்சனை உன்னை விட்டு விலகி இருக்கும், நீ சாதாரணமாக மாறிப்பாய். இந்த மனம் தெளிவாக இருக்கும்போது தான் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியும். அந்த பிரச்சனையை பார்க்கணும். ஒரு தண்ணி பாருங்கள் கலங்கி போய் நிற்குது, அந்த கலங்கின தண்ணியில் நீ பாருங்கள் எதுவுமே தெரியாது. ஆனால் தெளிவாக இருக்கணும்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்க முடியும். அப்போ நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மா ஒரு தெளிவுள்ளதாய் காணப்படணும். நாம் தெளிவாக இருக்கத்தக்கதாய் நீங்கள் நடக்க வேண்டும். அப்படி நடக்க முடியலையா, குழப்பமாக காணப்படுதா, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலி எடுங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. இந்த ஸ்தோத்திரத்தை செய்ய 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 தேவன் உனக்குள்ளேருந்து பெரிய காமிச்சுவார். ஒரு தண்ணி கலங்கின தண்ணி அது தெளிவடைய ஒரு 10 நிமிஷம் ஆகலாம், இல்லை ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகலாம். ஆனால் உன் இதயத்தில் உள்ள குழப்பம் தெளிவடைய, நீ தெளிந்த புத்தி உள்ள மாற ஸ்தோத்திர பலி இடும்போதே அது தெளிந்ததாய் மாறிவிடும். அல்லேலூயா. உன்னுடைய சிந்தையில் ஒரு மாற்றம் உண்டாகும், உன் எண்ணங்களில் ஒரு மாற்றம் உண்டாகும். மனக்குழப்பம் வந்தால் நான் என்ன பண்ணனே தெரில, நான் பண்ணிட்டேன் நான் அப்படின்வாங்க. குழப்பமாக இருக்குதா, உன் வாழ்க்கையில் ஸ்தோத்திரத்தை நிறைய செலுத்து. ஸ்தோத்திரத்தை செலுத்த 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 உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், விடுதலை உண்டாகும், தேவ சமாதானத்தை தேவன் கொடுப்பார். கவனிங்க, இவருடைய வாழ்க்கையில் அந்த குழப்பங்கள் வரும்போது இவர் எப்படி இருந்தார் தெரியுங்களா? தேவனை தேடக்கூடிய மனிதனாய், தேவன் மேல் அன்பு செலுத்தக்கூடிய மனிதனாய் காணப்பட்டார். வரவன் சொல்கிறான் வந்துட்டு, நீ ஒருவேளை தவறு பண்ணியிருப்ப, அதனால தான் உன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனையாகுது, நீ அதனால தான் அப்படி இருக்கிற. இவர் தெளிவுள்ளவர், இந்த தெளிந்த புத்தி உள்ளவர் சொல்கிறாரு, நீங்கள் பேசுவது நீதி என்று ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருக்கட்டும். பார்த்தீங்களா? யோபு 27ஆம் அதிகாரத்தில் பேசுவார், நீங்கள் பேசுவது நீதி என்று ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருக்கட்டும், என் நீதியை நான் கட்டியமாக பிடித்து கொண்டு இருப்பேன்னு சொல்லிட்டு எவ்வளவு தெளிவாக இருந்தார். பார்த்தீங்களா? அந்த தெளிவுள்ளதான் மனிதன் தான் பாருங்க, ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார், அவரை நடத்துகிறார். என்ன சந்திக்க வரும்போது நான் எப்படி தெரியுமா, அவர் சோதித்த பின்பு நான் பொன்னா விளங்குவேன் என்று சொல்லுகிறார். 23:10 கவனிச்சிங்களா? நீதியை கட்டியமாக வச்சிருந்தனால, மன தெளிவு வந்தனால பொன்னாய் விளங்க செய்தார். தேவனுக்கு முன்பாக சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கு நீ நீதி உள்ளவனாக இருக்க வேண்டும், இன்றைக்கு நீ நீதியாக நடக்க வேண்டும். இந்த நீதி தான் தேவன் உன்னை வழிநடத்தக்கூடியவருக்கு. தாவீது என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த தாவீது மன தெளிவுள்ளவர். அவருடைய மகன் ராஜ்யத்தை பிடிக்கினான், ராஜ்யம் இல்லாமல் நடந்து போகிறான், சீமை பார்க்குறான், அவனை தூஷிக்கிறான், மன்னவாதி தூத்துறான். நீ என்ன பண்ணுற, இப்படிலாம் பண்ணுறிய, சவுளுடைய சாணத்துக்கு ராஜாவாக மாற்றேன்னு அவனை எவ்வளோ திட்ட முடியுமா திட்டுறான். ரத்த பிரியனே, பேலியாளி மகனே, திட்டுன்னு திட்டுறான். அவ்வளோ திட்டுக்கும் கூட இருக்கான்னு சொல்கிறான். ஒரே குத்து திட்டமா, என்னை கொண்டு போட்டுட்டோமான்றது. மன தெளிவுள்ளவன், உனக்கு எனக்கு என்ன, நீ ஏன் இப்படி செய்கிற? அவன் என்னை திட்டினா திட்டிட்டு போகிறான். ஒருவேளை கர்த்தரை பார்த்து, என் சிறுமையை பார்த்து எனக்கு அவர் உதவி செய்வார். மன தெளிவுள்ளவனாய் காணப்பட்டான். அந்த மன தெளிவு தான். நீங்களாம் பாருங்க, நானே கோபத்தில் இருக்கேன், நீ வேற கர்த்தரை எதனா பண்ணிட போகிறேன் கம்முன்னு சொல்லிட்டு இன்னும் கோபம்லாம். அவன் மலைக்கு மேலே போகும்போது கூட பாருங்க, மண்ணை வாரி தூத்து கல்லை அடித்து அவன் திட்டும்போது கூட இவ மன தெளிவு அமைதியாக போயிட்டார். இந்த அமைதி தான் எங்கே கொண்டு போச்சு தெரியுமா? இழந்த ராஜ்யத்தை திரும்பவும் அடையத்தக்கதாய் தேவன் உதவி செய்தார். உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்திருக்கிறாய், எது இல்லாமல் போயிடுச்சு, இன்றைக்கி தேவ சமூகத்தில் மன தெளிவுள்ளவனாய் தேவ சமூகத்தில் காத்துரு. தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவரக்கா. உன் தேவைகளை சந்திக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கா. அவர் உனக்கு உதவி செய்ய ஜெபம் பண்ணும். பரலோக பிதாவே, மனம் தெளிவில்லாமல் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, என் சபையில் உள்ள மக்கள்லாம் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க, என்னை கலங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்காங்களோ அவருடைய மனம் தெளிவடையும்படிக்கு தேவ சமூகத்தில் ஸ்தோத்திர பலியிட, தேவனை துதிக்க, தேவனை மயம்படுத்த ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. குடும்பங்களை நடத்துகிற தலைவர்கள் ஆண்டவரே, குடும்பத்தை நடத்துகிற தலைவிகள் ஆண்டவரே, குழப்பத்தோடு இருப்பார்கள்னா அவருடைய மனம் இப்போது தெளிவடையட்டும் ஆண்டவரே, அவருடைய புத்தி தெளிவடையட்டும் ஆண்டவரே. நீயோ எல்லாவற்றிடம் தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்க சொன்னீங்களப்பா. அந்த தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்க அப்பா ஒவ்வொருவரையும் நடத்துங்கப்பா. இவருடைய குடும்பங்களில் சோத்திரங்கள் உண்டாகட்டும் என்ற, துதிப்பாடல் உண்டாகட்டும் என்ற, தேவனை மயம்படுத்த ஜனமாய் மாறட்டும்.
குழப்பங்களை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு, குழப்பத்தின் நடுவிலே என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், குழப்பத்தின் நடுவிலே எனக்கு உதவி செய்கிற தேவன், குழப்பத்தின் நடுவில் என் தேவன் என்னை தெளிவடை வைக்கிறவர் என்பதை அப்பா உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க, அப்பா உம்முடைய பாத்தில் அமர ஒவ்வொருக்கும் கிருபை தாரும், வழிநடத்தும். இன்றைக்கு யாரெல்லாம் குழப்பத்தில் இருக்காங்க, அவருடைய குழப்பங்கள் மாறட்டும், தெளிவு உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவமாய் ஜெபங்கள் இருக்க நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ.